அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள பார்க்குறோம். இன்னைக்கு என்ன நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சோழகங்கம் லேக் அப்படின்னு சொல்லி ஒரு லேக்க பத்தி குடுத்துருக்காங்க. அத டெவலப் பண்றதுக்காக நம்ம சீஃப் மினிஸ்டர் கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி ரூபால ஒரு ப்ராஜெக்ட்ட வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த சோழகங்கம் லேக், அ கங்கை கொண்ட சோழபுரம் எல்லாமே தொடர்புபடுத்தி வர்றதுதான். ராஜேந்திர சோழனுடைய அ அந்த ஒரு பர்த் ஆனிவர்சரிய வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ராஜேந்திர சோழனுடைய பர்த் ஆனிவர்சரிய. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கங்கை கொண்ட சோழபுரம் அந்த கங்கை கொண்ட சோழபுரம் கட்டி 1000 ஆண்டுகள் ஆயிருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையுமே நம்ப செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள்ல பிரைம் மினிஸ்டர் கூட கங்கை கொண்ட சோழபுரம் வரப்போறாங்க. சரியா? கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிறது நம்ப ராஜேந்திர சோழன் நார்த் இந்தியால இருக்கக்கூடிய அந்த கேன்ஜெடிக் பிளைன்ஸ்ல போய் அங்க இருக்கக்கூடிய மன்னர்கள வீழ்த்திட்டு திரும்ப வந்து நமக்கு கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிறத கட்டியிருப்பாரு. அவருடைய தலைநகரமா கூட மாத்தியிருப்பாரு. சரிங்களா? அது கட்டப்பட்டு 1000 ஆண்டுகள் ஆயிருச்சு. அ அததான் நம்ம இப்ப செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கட்டுறப்பயே பக்கத்திலேயே சோழகங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியும் வந்து இது பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அந்த சோழகங்கம் ஏரியோட ரீஜுவனேஷன் ஒர்க்குக்காக என்ன பண்ண போறாங்க? ஒரு 12 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ண போறாங்க. இந்த சோழகங்கம் அப்படின்னு சொல்லி நம்ப சொல்றோம். ஆனா, ஐ மீன் அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த ஏரியோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொன்னேரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சோழகங்கம் அப்படிங்கிறது அந்த காலத்துல வழக்குல இருந்த பேரு. இப்ப நடைமுறையில இருக்கக்கூடிய பேர் என்னன்னா, பொன்னேரி அப்படிங்கிறது தான் அந்த பேர். அந்த பொன்னேரி லேக்க வந்து இப்ப ரீஜுவனேஷன்க்காக 12 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ண போறோம். சரியா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து பாராளுமன்றத்துல தெரிவிக்கப்பட்ட ஒரு செய்திய அடிப்படையா வச்சு நம்ப கவர்ன்மெண்ட் வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்து விட்டிருப்பாங்க. அதுல பெர் கேப்பிட்டா இன்கம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல தமிழ்நாடு வந்து 2ண்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. நேஷனல் ஆவரேஜ விட தமிழ்நாடு வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ நேஷனல் ஆவரேஜ் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ₹1,14,710 வந்து இருக்கு. சரியா? இது வந்து பெர் கேப்பிட்டா இன்கம் இன் டெர்ம்ஸ் ஆஃப் நேஷனல் லெவல், நேஷனல் ஆவரேஜ் இது. தமிழ்நாடோட ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1,96,309 அப்படிங்கிறது தமிழ்நாடோட ஆவரேஜா இருக்கு. சரியா? ஸோ இது ஜஸ்ட் ஒரு சிம்பிளா ஒரு செய்தி. ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இன் ஓவர் 90% ஆஃப் சில்வர் டெத்ஸ், வொர்க்கர்ஸ் ஹேட் நோ சேஃப்டி கியர் அப்படி சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது சில்வர் டெத் அப்படிங்கிறது என்னன்றத இந்த படத்துல பார்த்தாலே உங்களால புரிஞ்சுக்க முடியுது. நெறையா இடங்கள்ல பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பணிகள் செய்யறப்ப ஏற்படக்கூடிய இறப்புகள்ல 90% எதனால ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சேஃப்டி எக்யூப்மென்ட் எதுவுமே இல்லாம இந்த மாதிரி அ அப்படியே இறங்குறது தான் காரணம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதுக்கு கவர்ன்மென்ட்டும் பொறுப்பு. இவங்கள எம்ப்ளாய் பண்ணக்கூடிய எம்ப்ளாயர்ஸ் தான் பொறுப்பு. சரிங்களா? கிட்டத்தட்ட அ பிபிஇ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? பிபிஇ பெர்சனல் புரொடெக்டிவ் எக்யூப்மென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? பெர்சனலைஸ்ட் புரொடெக்டிவ் எக்யூப்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சூவேஜ் கிளீன் பண்ண போறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பெர்சனலைஸ்ட் புரொடெக்டிவ் எக்யூப்மென்ட் அப்படிங்கிறத குடுக்கணும். ஆ மேனுவலா அத கிளீன் பண்றதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் மெஷின்ஸ வச்சு அந்த ஒரு சூவேஜ நம்மனால கிளீன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணணும். இன்கேஸ் நம்மளால அது முடியல அப்படின்னா தான் நம்ப மேனுவல் கிளீனிங்க்கு வந்து அது அதுதான் வந்து லாஸ்ட் மெஷரா இருக்கணும். எப்பயுமே வந்து நெறைய சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. லைக் பெர்சனலைஸ்ட் புரொடெக்டிவ் எக்யூப்மென்ட் போடணும், கிளாஸஸ் போடணும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இத வந்து சரியான முறையில நடைமுறைப்படுத்தாம இருக்கோம். அதனால தான் என்ன ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 90% ஆஃப் த சுவர் டெத்ஸ் வந்து இந்த சேஃப்டி கேர் இல்லாதனாலேயே ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இத வந்து யூனியன் மினிஸ்ட்ரி வந்து ஒரு அவங்க சார்பாக எடுக்கப்பட்ட ஒரு சோசியல் ஆடிட்ட பேஸ் பண்ணி நமக்கு இந்த டேட்டாவ குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பார்லிமென்ட்ல என்ன ரெஸ்பான்ஸ் குடுத்துருப்பாங்க அப்படின்னா, கவர்ன்மென்ட்டே ஸோ இந்த மாதிரி வொர்க்கர்ஸ்க்கு வந்து இந்த பெர்சனலைஸ்டு புரொடெக்டிவ் எக்யூப்மென்ட் குடுக்கறதுக்காகவே பிரத்யேகமா கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இந்த நமஸ்தே அப்படிங்கிற ஸ்கீம். 2023ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ நமஸ்தே அப்படின்னா நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்ட் சானிடேஷன் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்ட் சானிடேஷன் எக்கோசிஸ்டம். ஓகேவா? அதுதான் நமஸ்தே அப்படிங்கிறது. நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்ட் சானிடேஷன் எக்கோசிஸ்டம்.
2023ல கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சூவேஜ் கிளீனிங், ஹசார்டஸ் சூவேஜ் கிளீனிங்க வந்து கட்டுப்படுத்துறதுக்காகவும், பெர்சனல் புரொடெக்டிவ் எக்யூப்மென்ட்ஸ குடுக்குறதுக்காகவும் தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கீமோட எஃபிஷியன்சி கம்மியா தான் இருக்கு. கிட்டத்தட்ட 84,000 பேர இந்த மாதிரியான வொர்க்கர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாலும், அதுல கிட்டத்தட்ட 40,000 பேருக்கு தான் அந்த எக்யூப்மென்ட்ஸ வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி, அந்த எஃபிஷியன்சி கம்மியா இருக்கு அப்படிங்கிறத கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான செய்திகள வந்து பார்த்திருக்கோம். நன்றி.